என் மேல ஒரு வழக்க போடு ஓடு வா என் செல்போன் எடுத்து பாரு உங்களை கோத்தவங்கம்மான்னு பேசுனதா கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சீமான் என்ற கைப்புள்ளைக்கு இப்ப கட்டம் சரியில்லை. ஊட்டியில் சீமானை கைது செய்வதற்கு தனிப்படைகள் விரைந்து போறாங்க. அப்படி நைட்டோட நைட்டா போலீஸ் போன உடனே சீமான் முழுக்க சரண்டர். நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்ட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை மயிராடாது. இப்படி சவுக்கு சங்கர் ஒட்டுமொத்த காவல்துறையையும் காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் குறிப்பாக பெண் அதிகாரிகளை இழிவுபடுத்தி இன்னைக்கு ஜெயில இருக்கிறாரோ அதற்கு சற்றும் குறையில்லாத பேச்சு இந்த பேச்சு. இதுல வேற முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கடா அப்படின்னு சவால் விடுறாரு. இதேதான் சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே பண்ணான். கைது பண்ணி ஜெயில போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க, 8 மாசம் ஜெயில இருந்தா வெளியே வந்தான் என் கொட்டை அழுகிருச்சு அப்படின்னு கைய வச்சு கதறலாம். இப்ப சீமானும் அதே மாதிரி பேசுறாரு. சீமானுக்கு எது அழுக போகுது? நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? காளியம்மாளுக்கு நம்ம பேசினா சூடு சொரணம் வந்துற போதா என்ன? சீமான் இவ்வளவு கேவலமா பேசியும் அந்த அம்மா நாம் தமிழர் கட்சியில இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய பேசி பார்த்தேன். 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. விஜயலட்சுமி புகார் கொடுத்த பிறகுதான் இவன் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவாண்டி அப்படின்னு தெரிஞ்சு பெண்கள் என்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மிக வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம சொல்றாப்ல. ஒரு மேடையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகின்ற பேச்சா? இவன் அரசியல் கட்சி தலைவரா அல்லது பாலியல் பொறுக்கியா? என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். You don't worry, be happy. ஒரு மூத்தவன் என்கின்ற முறையில் உனக்கு நான் அட்வைஸ் கொடுத்தேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதற்கான பொருள் என்ன? நான் இப்படிதான் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணி 8 முறை கருக்கலைப்பு செஞ்சு கல்லட்டி விட்டுட்டேன். தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு வினை கேட்கிறாங்க. இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குறாங்க. இப்போ யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்ணு. யூடியூப்ல இல்லைங்க மேடு, அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசி என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க. நல்ல ஆன்மகனாக இருந்தால், நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நாங்கள் பேசிய கருத்து சரி அப்படித்தான் சொல்லுவோம், சண்டாளன் கருணாநிதி என்றுதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான? நாங்கள் பணத்துக்காக யூடியூப் நடத்தவில்லை, நாங்கள் கொள்கை கோட்பாடுக்காக நடத்துகிறோம். அதெல்லாம் நீதிபதி கிட்ட பேசியிருக்கலாமே. அப்படியெல்லாம் பேசியிருந்தா ஜெயில திரும்ப கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும். அப்ப அங்க போய் பம்முறது பதுங்கிறது, காலில் விழுந்து ஐயா ஜட்ஜ் ஐயா காப்பாத்துங்க அப்படிங்கிறது, வெளியே நீதிபதி புகழேந்தியை ட்ரைப்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தோழர் கரியாளன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். சிவா. தோழர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், மின்கட்டண உயர்வை கண்டித்து இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காங்க. தம்பி, அதுக்காக ஆர்ப்பாட்டம் கிடையாது. ஆடியோக்கள், வீடியோக்கள், தேப்பயலே, இந்த பயலே, பிசுறு மசுறு இப்படின்னு வெளிவந்த ஆடியோக்களால் ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் டேமேஜ் ஆகிருக்குது. அந்த டேமேஜை சரி செய்வதற்காக நான் வீரன்தான் அப்படின்னு பேசுவதற்கு இன்றைக்கு ஒரு கூட்டத்தை போட்டு சீமான் பேசியிருக்கிறார். அந்த பேச்சுல மின்கட்டண உயர்வு இதெல்லாம் மொத்தமா அவர் பேசினதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 20% தான் இருக்கும். மீதி 80% காளியம்மா பிரச்சனை, இடுமானங்கார்த்தி லவ்வருக்கும் அவனுக்கும் நடக்கிற பிரச்சனை, அடுத்து போலீஸுக்கும் அவனுக்குமான பிரச்சனை, அடுத்து நீதிபதி சாட்டை துரைமுருகனை போட்டு வெளுன்னு வெளுத்ததை தாங்க முடியாம கதறி இருக்கிறான். இதுதான் அந்த பேச்சுல இருக்கே ஒழிய அவன் இன்னைக்கு மின்கட்டண உயர்வுக்காகவோ இல்ல தமிழ்நாட்டில் நடக்கின்ற படுகொலைக்காகவோ அவன் இன்னைக்கு பேசல. அந்த வீடியோவை நீங்க 1 மணி நேரத்தை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 1 மணி நேரத்துல ஒரு 15-20 நிமிஷம் தான் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறான். அதுவும் எதுக்குன்னா இப்படி ஒரு கூட்டம் போட்டு வெறுமனே இதை மட்டும் பேசணும்னா மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிருவோம் அப்படின்றதுனால ஒரு 20% இந்த பிரச்சனைகளை அங்கங்க ஊறுகா மாதிரி தொட்டுக்கிட்டு தன்னுடைய கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதற்காகவும் தான் கோழை அல்ல தான் வீரன்தான் அப்படின்னு ஒரு பாசிஸ்ட் நிரூபிப்பதற்காக அப்படி ஒரு கூட்டத்தை, ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்கானே ஒழிய அந்த போராட்டத்துல ஆடியோ எல்லாம் பொய்ன்ற மாதிரியான சமூக வலைதளங்கள்ல ஏஐ போன்ற ஆப் மூலமாக கொண்டு வரப்பட்டாங்க பல்வேறு கருத்து வந்துச்சு. இப்ப இந்த சீமானவர்கள் இந்த ஆடியோ உண்மை சொல்லி சீமான் தான் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்திருக்காரு. இந்த ஆடியோக்கள் எல்லாம் உண்மை, நான் காளியம்மாளை பிசுறு மசுறுன்னு பேசினேன், அதே போல சாட்டை துரைமுருகனை தேப்பையிலன்னு பேசினேன், போதையில மாலதிக்கு போன் போட்டு சவுக்கு சங்கர் என்னைய பத்தி பேசக்கூடாது அப்படின்னு கெஞ்சினேன், எல்லாமே இருக்குத. விஜயலட்சுமி குறித்து அவர் பேசின ஆடியோ, ஆபாசமாக பேசிய ஆடியோ, அப்புறம் ஏடிஜிபி வனிதாவிற்கு பதவி வாங்கி கொடுப்பதற்காக அவர் சலம்பிய ஆடியோ,
இப்படி ஒட்டுமொத்தமாக வந்த இந்த எல்லா ஆடியோவும், இன்னும் சொல்ல போனா நித்யானந்தா வெள்ளக்கார ஃபிகருங்களோட இருக்காண்டா அப்படின்னு வைத்தறிச்சலில் பேசிய அந்த ஆடியோ, இப்படி எல்லா ஆடியோக்களும் உண்மைதான். அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் தயாரிக்கப்படவில்லை, நான் தான் பேசினேன் என்று மேடையில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் சீமான். இதன் மூலமாக இத்தனை நாள் சீமானுக்கு ஏஐல தயாரிக்கப்பட்ட ஆடியோன்னு சொல்லி நல்ல தலையை வச்சு முட்டு கொடுத்துட்டு இருந்த தம்பிகளோட மூஞ்சில சீமானே நல்லா மாட்டுச்சாணி எடுத்து அடிச்சிருக்கிறாப்புல. அதுதான் இன்னைக்கு சீமான் மேடையில் பேசினதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். இல்லை, இன்னைக்கு சீமான் பல்வேறு கருத்துக்களை பேசினாங்க. கருத்துக்கள்ன்றதை தாண்டி பல்வேறு விமர்சனங்கள் அவர் பேசின அவதூறுகளை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் பாசறை செயலாளர் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர் குறித்து நான் பிசுறுன்னு சொல்லுவேன், அது எங்களோட பிரச்சனை, உங்களுக்கு என்னடா வருதுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காருல்ல. இல்லை, அதான் முதல்ல காளியம்மாளை பிசுறு, உசுறு, மசுறு எது வேணாலும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு சீமான். கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது சூடு, சொரணை, வெக்கம், மானம் இதெல்லாம் இல்லாத காளியம்மாளுக்கான பிரச்சனை. காளியம்மாள் அதுக்கு ரியாக்ட் பண்ணல, காளியம்மாள் சீமானை எதிர்க்கவில்லை அப்படின்றது நம்மளுடைய பிரச்சனை கிடையாது. ஆனால் பெண்களை பாதுகாக்கின்றேன், பெண்களை யாராவது தப்பா பேசினா போய் கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன் அப்படின்னு மேடையில் பேசுகின்ற சீமான் தன் கட்சியில் உள்ள பெண்களை எப்படி நடத்துகிறார், மசுருங்கிறாரு, பிசுருங்கிறாரு, இப்படித்தான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரு, இவன் ஒரு அயோக்கிய பய அப்படின்றத நம்ம அம்பலப்படுத்துறோம் பொதுமக்கள்கிட்ட. அவ்வளவுதானே ஒழிய காளியம்மாளுக்கு நம்ம பேசினா சூடு சொரணை வந்துற போதான். சீமான் இவ்வளவு கேவலமா பேசியும் அந்த அம்மா நாம் தமிழர் கட்சியில இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய தோல் ஒரு எருமை தோலாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது. கேவலமா விமர்சனம் பண்ணலாமா? இல்ல, என்ன கேவலமா விமர்சனம் பண்ணிட்டோம்? 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு காளியம்மா பேசுறாங்க, அதை விட கேவலமான விமர்சனமா இது? அப்புறம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், அதை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அப்ப அந்த ஆபாச அருவருப்பு பேச்சை ஒப்பிட்டால் இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இதுல அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேர்தல் நிதி, சீமான் கொடுத்த தேர்தல் நிதியில இந்த அம்மா கையாடல் பண்ணிருச்சு. அந்த பஞ்சாயத்து கட்சிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்னொரு புறம் சீமான் இப்படி பிசுறு அப்படின்னு மசுருன்னு பேசின ஆடியோ வெளியே வருது. அதனால் ஒரு புறம் சீமான் பேசிய ஆடியோ, இன்னொரு புறம் பணம் கையாடல். நீ எனக்கு ஒன்று செஞ்சிருக்கிற, நான் உனக்கு ஒன்று செஞ்சிருக்கிறேன், 2 பேரும் மறந்து விடுவோம் என்கின்ற திருட்டு கும்பலின் டீலிங், அந்த டீலிங் முடிஞ்சிருச்சு. அதனால காளியம்மா அமைதியாக அதே கட்சியில் பயணிக்குது. இதனை தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் கூறியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா 15 வருஷமா ஒரு பொம்பளை வச்சு எனக்கு எதிராக பேச விட்டீங்க, ஒன்றும் நடக்காதனால இப்ப என் கட்சிக்காரங்களே எனக்கு எதிராக தூண்டி வரீங்களான்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காரு. அந்த மேடையில சீமான் பயன்படுத்திய வார்த்தைகள் எவ்வளவு அருவருப்பான வார்த்தைகள். அதற்கு இந்த நாம் தமிழர் விசிலடிச்சான் குஞ்சுகள் உட்கார்ந்து கைதட்டுறாங்கன்னா அவர்கள் எவ்வளவு ஆபாசம் நிறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவது விஜயலட்சுமியை மதுரையில் வைத்து திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு 8 முறை அவங்களுக்கு கருக்கலைப்பு செய்து மதுரை பாண்டியன் லாட்ஜில் ஈழப்போர் உச்சத்தில் இருக்கும் பொழுது மதுரை பாண்டியன் லாட்ஜில் ரூமை போட்டு அந்த அம்மாவோட வாழ்க்கையே சீரழித்த ஒரு சதிகாரன், ஒரு கிராதகன் தான் இந்த சீமான். இப்படிப்பட்ட நபர் அந்த அம்மாவை இவன் பண்ண வேலைக்காக அந்த அம்மா என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டான்னு அன்றைக்கு ஜெயலலிதாவுடைய அதிமுக ஆட்சி காலத்திலேயே புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார்ல என்னென்ன இருக்கு தெரியுங்களா? அந்த அம்மாவை பார்ன் வீடியோஸ் காட்டி நீ இந்த மாதிரி பண்ணணும், நீ இப்படி பண்ணலன்னா நான் உன்னை வீடியோ எடுத்து வெளியிட்டுருவேன் அப்படின்னு அந்த காலத்திலேயே வீடியோ எடுத்து மிரட்டுகின்ற வேலையை அண்ணாமலைக்கு முன்னாடியே செஞ்ச அயோக்கிய பைய, ஒரு வயசான திருட்டு பைய தான் இந்த சீமான். வயசான திருட்டு பையனோன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு மேடையிலே சொல்லிருக்கிறாரு, நான் ஆர்மிக்கு போயிருந்தேன்னா இப்ப ரிட்டையர் ஆயிருப்பேன் அப்படின்னு. அப்படின்னா உனக்கு வயசு 60 ஆயிருக்கு. நீ உழைக்காம உக்காந்து அடுத்தவன் காசுல ஏமாத்தி இசுசு கார்ல போடுறதுக்கு இப்படி ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. அதனால வயசான திருட்டு பைய அப்படின்னு சீமானை சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இப்ப இந்த விவகாரத்தையே எடுத்துக்கலாமே. அதுல இன்னொன்னு சொல்றாரு சீமான். என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் சீமா வராண்டி சிடுமூஞ்சுடி அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்களாம். விஜயலட்சுமி புகார் கொடுத்த பிறகுதான் இவன் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவான்டி அப்படின்னு தெரிஞ்சு
பெண்கள் என்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மிக வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம சொல்றாப்புல. ஒரு மேடையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகின்ற பேச்சா? இவன் அரசியல் கட்சி தலைவரா அல்லது பாலியல் பொறுக்கியா அப்படின்ற கேள்வி வருது. உண்மையிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், பாதுகாப்பாக பெண்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து இவருக்கு ரொமான்ஸ் ப்ரப்போசல் வந்து அதிகமா வந்துச்சான். இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் வந்து விசாரணைக்காக விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகிறாரு. ஆஜராகும் பொழுது கூட அவங்களுடைய மனைவியும் வர்றாங்க. அவங்க பக்கத்துல நிக்கிறாங்க. சீமான் இந்த பக்கம் நின்று பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க மனைவி வந்து குறவலைய பிடிச்சு கேட்டாங்களாம், நம்ம வீட்டு கொள்ளையில எவ்வளவு பொம்பளைங்க இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு உனக்கு இந்த பொம்பளை தான் கிடைச்சாலா அப்படின்னு விஜயலட்சுமி குறித்து கயல்வெளி சொன்னதாக சீமான் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அதை அந்த அம்மாவும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு ஆமோதிக்குது. அப்ப இந்த குடும்பம் பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட குடும்பம். இது குடும்பமா? இந்த குடும்பமே ஒரு ஆபாச தொழில் பண்ற குடும்பம் மாதிரி இருக்காங்க. இவங்களை வேற எப்படி சொல்றது? சீமான் இந்த மேடையில பேசுறப்ப முடிஞ்சா என்ன கைது பண்ணுன்றாப்ல. நீ அவ்வளவு பெரிய வீரன்னா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை விசாரணை கூப்பிடுறாங்க, நீயும் உன் பொண்டாட்டியும் போய் ஆஜராயிருக்கலாம். இந்த சீமான் என்ன பண்றாப்லன்னா, முன்னாடி நாளே வாட்ஸ்அப்ல நாம் தமிழர் கட்சி வாட்ஸ்அப் குரூப்ல, அன்பு உறவுகளுக்கு வணக்கம், நாளை போலீசார் என்னை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள், தனியாக போனால் என்னை அப்படியே ஜெயிலில் போடுவதற்கு வாய்ப்பு உண்டு, அதனால அன்பு உறவுகளே திரளாக திரண்டு வந்து என்னை ஆதரியுங்கள் அப்படின்னு. இது என்ன பொதுக்கூட்டத்துக்கான அழைப்பா இல்ல போராட்டத்துக்கான அழைப்பா? நீ பாலியல் பொறுக்கித்தனம் பண்ணி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை, ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டு அதை காப்பாற்றுவதற்கு ஒரு கும்பல் போகுது அப்படின்னா இந்த கட்சி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆபாசமும் அவதூறும் வக்கிரம் நிறைந்த கட்சின்னு பாருங்க. அந்த ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் தொண்டன் இருப்பான் அப்படின்னு வந்து அரசியலில் சொல்லுவார்கள். அப்படி ஒரு பாலியல் பொறுக்கிக்கு கீழே ஆபாசத்தையும் அவதூறையும் பேசுகின்ற விசிலடிச்சான் குஞ்சுகள் தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனாலதான் அன்னைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி கூடுறாங்க. அதே கும்பல் தான் இன்னைக்கு பெண்களை மேடையில் வைத்து சீமான் ஆபாசமாக அருவருப்பாக பேசும் பொழுது கைதட்டி கொண்டாடுகிறார்கள். இந்த கூட்டத்துல பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, அவங்களும் கைதட்டி கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைகள் மனதில் சீமான் எந்த மாதிரியான ஒரு நஞ்சை விதைக்கிறார்? இதெல்லாம் முன்னுதாரணமா? நான் கேட்கிறேன். குடும்பமா அந்த கூட்டத்துக்கு போறாங்க. சீமான் வந்து 15 வருஷமா ஒரு பொம்பளையை வச்சு என்ன டீல் பண்றாங்க, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய பெண்கள் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படின்னு பேசுறாரு. இதை அந்த குழந்தைகள் வந்து என்ன நினைப்பாங்க? இதை அந்த பெண்கள் வந்து கைதட்டுறாங்களே, இந்த ஆண்கள் தான் ஒரு புறம் வந்து இப்படி அருவருப்பா இருக்கிறாங்கன்னா பெண்களும் அதை கைதட்டி ரசிக்கிறார்கள் என்றால் அந்த கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது? அதாவது பாசிச பாஜகவில் தான் இந்த மாதிரி ஆடியோக்கள், வீடியோக்கள், பாலியல் வக்கிரங்கள் ஒரு புறம் இருக்குது. அதற்கு சற்றும் குறையாத கட்சி தான் எங்களுடைய கட்சி. நாங்க வந்து பி டீமை ஏ டீமை மிஞ்சுவதற்கான போட்டியில் பி டீம் வந்து செயல்படுகிறது என்பதை சீமான் தினசரி நிரூபிக்கிறார். அப்படித்தான் இந்த கூட்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆடியோ சர்ச்சைகள் தொடர்ந்து வர்ற சூழல் வந்து இடும்பாவனம் கார்த்திக் கொடுத்தும் ஒரு ஆடியோ வந்துருச்சு. இதுல குறிப்பா பார்க்கும்போது சீமான் அவர்கள் நீங்க பேசுறதுல வந்து கார்த்திகே நான் தான் அட்வைஸ் பண்ணேன்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, சீமான் கார்த்திக்கே ஒரு பர்சனல் அட்வைஸ், ஒரு மூத்தவன் என்கின்ற முறையில் உனக்கு நான் அட்வைஸ் கொடுத்தேன், டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு சீமான் சொல்றாரு. அதற்கான பொருள் என்ன? நான் இப்படிதான் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணி 8 முறை கருக்கலைப்பு செஞ்சு கலட்டி விட்டுட்டேன். ஜெயலலிதா காலில் விழுந்து வழக்குல இருந்து தப்பிச்சேன், எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து வழக்குல இருந்து தப்பிச்சேன். அதற்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சியில் இந்த புகார் கொடுத்தாங்க இல்லையா, புகார் கொடுத்த உடனே இந்த சீமான் இன்னைக்கு ஆவேசமா பேசுறாருல, முடிந்தால் கைது செய்து பார் அப்படின்னு. அப்படி புகார் கொடுத்த பிறகு காவல்துறை தீவிரமான நடவடிக்கைகள்ல இறங்குறாங்க. ஏன்னா அந்த வழக்கு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. அப்ப இவர் ஊட்டியில இருக்கிறாரு. ஊட்டியில் வந்து சீமானை கைது செய்வதற்கு தனிப்படைகள் வந்து விரைந்து போறாங்க. அப்படி நைட்டோட நைட்டா போலீஸ் போன உடனே சீமான் வந்து முழுக்க சரண்டர் ஆகிறாரு. அண்ணன் ஸ்டாலின் அவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு விழுந்து நெடுஞ்சான்கிளையாக ஸ்டாலினுடைய காலில் விழுந்து அன்றைக்கு தப்பித்தார். அவ்வளவுதான் இந்த ஆளோட யோகிதை. அப்படி அதே அட்வைஸை இன்னைக்கு சீமான் வந்து இடும்பாவனம் கார்த்திக்கு கொடுத்திருக்கிறார்.
அண்ணன் எவ்வளியோ அது மாதிரி தான் தம்பியும் செயல்பட்டு இருக்கிறாரு. இவன் வந்து மேடை தோறும் வந்து நாம் தமிழர் நாம் தமிழர்னு பேசுறாங்க. ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தமிழரை, ஒரு தமிழ் பெண்ணை இவர்கள் வந்து காதல் நாடகத்தை நடத்தி அந்த பெண்ணை கர்ப்பமாக்கி அந்த கருவை கலைத்து இன்னைக்கு கல்யாணமும் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நடுத்தருவில் நிறுத்துவதற்கான எல்லா வேலையிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் ஒரு அப்பாவி பெண் அப்படின்றதுனால அவங்கள இவங்க தினசரி வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீமான் பேசுன அந்த ஆடியோ அதை கேட்டிருப்பீங்க, ஏற்கனவே வந்துச்சு. அந்த ஆடியோல இடுமான கார்த்திக்கு சீமான் தான் அட்வைஸ் பண்றாரு. முகநூல்லாம் இந்த பொண்ணு எழுதுது, இந்த பொண்ணு எப்படிப்பா நம்ம வாழ்க்கைக்கு சரி வரும், இது வந்து ஒத்து வராது அப்படின்னு சீமான் சொல்றதா இடுமான கார்த்தி சொல்றான். அதுக்கடுத்து ஒரு ஆடியோ வருது. சீமான்கிட்ட கேட்டா இடுமான கார்த்தி அவ கூட படுத்தான், சாட்டை கிட்ட கேட்டா வந்து படுத்தான் அப்படின்னா இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டவர்கள் சீமானும் சாட்டை துரைமுருகனும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடியோவினுடைய பிற்பகுதியில் வருவது என்ன, பாக்கியராசன்ட்ட சீமான் சொல்றாப்ல போய் அடிக்க சொல்லு அந்த பெண்ணை அப்படின்னு. அந்த பேச்சை கேட்டுக்கொண்டு போய் அந்த பெண்ணை இடுமான கார்த்தி அடிச்சிருக்கிறான். அதுல அழுதுகிட்டே அவங்க வந்து சொல்றாங்க, இந்த சீமான் இந்த ஆளுக்கு சொன்னதை கேட்டு வந்து இடுமான கார்த்தி என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலமான கட்சின்னு பாருங்க. கட்சியில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கட்சியில் உள்ள பெண்கள்லாம் வந்து கொள்ளையில இருக்கிற பெண்கள் என்று கருதுகிறார்கள். அப்புறம் அவங்கள்ட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபடலாம், அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாலியல் சீண்டல்ல ஈடுபடுவாரு. அதை காப்பாத்தி தப்பிச்சுக்கிறதுக்காக கட்சிக்காரங்களையே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைப்பாரு. இவ்வளவுதான் சீமானோட பாலிடிக்ஸ். பாலியல் பொறுக்கித்தனம், ஆபாசம், அவதூறு, வக்கிரம், இதை தாண்டி சீமானுடைய அரசியலில் எதுவும் இல்லை. அதனால சீமான் கொடுத்த பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, அந்த பெண்ணை நீ கழட்டி விடு, நம்ம வேற இடத்துல உயர் ஜாதியில் பார்த்து நான் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்றதான் சீமான் கொடுத்த அட்வைஸ். ஆனா அந்த பெண்ணை வந்து இப்ப மேனிப்புலேட் பண்ணி எங்களுக்கும் எனக்கும் இடும்பாவனத்திற்குமான தனிப்பட்ட பிரச்சனை அது அப்படின்னு பேச வைக்கிறாங்க. பட் ஆனா இடும்பாவனம் கார்த்தி அந்த பெண்ணை நடுத்தெருவில் தான் நிக்க வைக்க போறான் அப்படின்றது நம்முடைய கணிப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதை சொன்னோம், சீமான் இதுல கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறான், அந்த பொண்ணை கழட்டி விட சொல்லி பேசியிருக்கான் அப்படின்றத ஏற்கனவே சொன்னோம். அன்றைக்கு பலருக்கும் சந்தேகமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு சீமானு மேடையில் நான் தான் பர்சனல் அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அந்த ஆளு கொடுத்துருக்கான். சீமான் அவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஆடியோ சர்ச்சையை தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை இருக்கக்கூடிய ஐபிஎஸ், எஸ்பி, ஏசி, டிசி போன்றவர்களுக்கெல்லாம் சீமான் என்ன பேசுறான், அவன் எங்க இந்த யூரின் பாஸ் பண்றான்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு எதுக்காக சவுக்கு சங்கர் வந்து சிறையில் இருக்கிறார்? ஆட்டை கடித்தார், மாட்டை கடித்தார், சிஎம்ஐ பத்தி பேசினாரு, உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசினாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்தி பேசினார். அன்றைக்கெல்லாம் அவர் கைது செய்யப்படவில்லை. அவர் என்றைக்கு கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, ஏடிஜிபி அருணை பத்தி பேசினாரு, திருச்சி எஸ்பி வருணை பத்தி ஆபாசமாக பேசினார், பர்சனல் அட்டாக் பண்ணாரு. இவர்களோடு படுத்துத்தான் காவல்துறையில் இருக்கின்ற பெண் அதிகாரிகள் உயர் பொறுப்புகளுக்கு வருகிறார்கள் அப்படின்னு ஆபாசமாக அருவருப்பாக பேசுகிறார். அதற்கு பிறகுதான் அவர் வந்து கைது செய்யப்படுகிறார். அப்படி கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை அப்படின்ற மாதிரி சீமான் என்ற கைப்புள்ளைக்கு இப்ப கட்டம் சரியில்லை அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறை, ஏதாவது அதிகாரிக்கும் உனக்கும் பிரச்சனைனா நீ அந்த அதிகாரியை நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணலாம். ஆனா அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த காவல்துறையை ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றவங்க, ஏசியா இருக்கிறவங்க, டிசியா இருக்கிறவங்க, எஸ்பியா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் இப்படி நான் எங்க எச்சு துப்புறேன், எங்க ஒண்ணு கடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் வேலை மயிராடா இது அப்படின்னு வந்து சீமான் பேசுறாரு. இது எவ்வளவு கேவலமான பேச்சு! இது ஒரு அரசியல் தலைவர் பேசுகின்ற பேச்சா? ஏன் செல்போனை எடுத்துப்பாரு, அதுல வந்து மோத்தாங்கம்மான்னு உங்களை பத்தி பேசுனதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சீமான் சொல்லிட்டு கெக்க பக்கன்னு வந்து சிரிக்கிறாப்ல. அதாவது எப்படி சவுக்கு சங்கர் ஒட்டுமொத்த காவல்துறையையும் காவல்துறையில் உள்ள அதிகாரிகள், குறிப்பாக பெண் அதிகாரிகளை இழிவுபடுத்தி இன்னைக்கு வந்து ஜெயிலில் இருக்கிறாரோ, அதற்கு சற்றும் குறையில்லாத பேச்சு இந்த பேச்சு. காவல்துறை அதிகாரிகளை பார்த்து மோத்தாங்கம்மாங்கிறது காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்ல, எந்த நபரையும் அப்படி வந்து பேசக்கூடாது. அது எவ்வளவு சக மனிதர்களை இப்படி பேசுவது எவ்வளவு ஒரு இழிவான கீழ்த்தரமான புத்தி உள்ள நபரால தான் அப்படி பேச முடியும். அப்படி சீமான் வந்து பேசியிருக்கிறாரு. அதுலயும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து எஸ்பி, டிஎஸ்பி, ஏசி, டிசி,
ஐபிஎஸ் இந்த போஸ்டிங்ல இருக்கிற அதிகாரிகள் குறித்து இவ்வளவு கேவலமா சீமான் பேசுறாரு. இதுல வேற முடிஞ்சா என்ன கைது பண்ணி பாருங்கடா அப்படின்னு சவால் விடுறாரு. இதேதான் சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே பண்ணான். தக்கலையில பேசுறப்ப ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் இந்த சிஎம் பிறக்கல அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் குறித்து பேசினான். முடிஞ்சா கைது பண்ணிப்பார் அப்படின்னு அவனும் சொன்னான். கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க. 8 மாசம் ஜெயிலில் இருந்தான். வெளியே வந்தான். வந்து என் கொட்டை அழுகிருச்சு அப்படின்னு கையை வச்சு கதறினான். இப்படியெல்லாம் என்னை ஜெயிலில் பண்ணிட்டாங்க, ஒரே பருப்பு குழம்பா ஊற்றி எனக்கு தொப்பையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் அழுதான். இப்போ சீமானும் அதே மாதிரி பேசுறாரு. ஜெயிலில் பிடிச்சி போட போறாங்க. சீமானுக்கு எது அழுக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். சீமான் என்ன நினைச்சிட்டாருன்னா, தன்னோட கட்சிக்காரங்களை தான் வந்து தேப்பயலு, மயிறு, பிசுறு இப்படியெல்லாம் பேசுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு காவல்துறை அதிகாரிகளை பேசிட்டாரு. எப்படி சவுக்கு சங்கருக்கு வந்து கோயம்புத்தூர் சிறையில் தக்க பாடம் புகட்டப்பட்டதோ அதே போல சீமானுக்கும் தக்க பாடம் என்பது புகட்டப்படும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. சீமான் ஏன் இப்படி பேசுறாரு? எதுக்கு அதிகாரிகள் இப்படி அட்டாக் பண்றாரு? எதற்காக திமுகவை இப்படி முதன்மையாக தாக்குகிறார் என்றால், பாஜகவினுடைய கைக்கூலியாக சீமான் இருக்கிறாரு. அது மட்டுமே தான் ஒரே காரணம். அந்த அடிப்படையில தானே இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு பேசினாரு. இன்னும் பல கூட்டங்கள்ல ஒரு இந்துத்துவ அஜெண்டாவை தமிழ்நாட்டில் செட் பண்ணோம். அண்ணாமலை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அன்றைக்கு உளவுத்துறை ஐஜியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவரை வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு டிஜிபி சைலேந்திர பாபு அவரை குறிவைத்து தாக்கிட்டு இருந்தாரு. எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் மாநில அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்து தாக்குவது அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்டை அண்ணாமலை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாரு. சவுக்கு சங்கரும் அந்த அஜெண்டாவுக்கு இணைந்து பணியாற்றினார். அதனுடைய உச்சபட்சமாக எஸ்பி வருண்குமாரையும் ஏடிஜிபி அருணையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோ கவர்மெண்டா செயல்படுறாரு அப்படின்னு. இன்றைக்கு சீமானும் காவல்துறையை நோக்கி வைத்திருக்கின்ற இந்த தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான அரசியல் என்பது அந்த அஜெண்டாவினுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப இன்றைக்கு இப்படி சீமான் மேடையில் ஒட்டுமொத்த காவல்துறையையும் இழிவுபடுத்தி பேசியதற்காக அவர் மேல கிரிமினல் டிஃபமேஷன் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிரிமினல் அவதூறு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து சீமான் பதில் சொல்லணும். சொல்லலைன்னா நீதிமன்றத்தை அணுகி இந்த கேஸ் சீமான் மேல கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி ஆபாசமாக பேசிய வழக்கில் சவுக்கு சிறையில் இருக்கிறார். சவுக்கு கருத்தை ஆமோதித்து பேசிய ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் சிறைக்கு போனதுக்கு அடிப்படையே நீதிபதி கேட்ட கேள்விதான். இவரை தான் முதல்ல A1 இவரை தான் நீங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நீதிபதி சொன்னார். மறுநாளே போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க டெல்லியில வச்சு. அதே போல இந்த வழக்கிலும் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்படி காவல்துறையை பற்றி ஒரு புறம் சீமான் பேசிக் கொண்டிருக்க சூழல் வந்து நீதிபதியா இருக்கவங்க கூட திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கான்ற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்றாங்களே. இல்ல, அதாவது ஐபிஎஸ், ஏசி, டிசி, எஸ்பி எல்லாரையும் சீமான் பேசிட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு, வந்து ஜட்ஜிங்களை பேசுறாரு. அதற்கு முன்னாடி சொல்றாரு சில மாவட்ட ஆட்சியர்கள், சில நீதிபதிகள் இவங்க எல்லாரும் திமுகவின் மாவட்ட செயலாளர்களாக செயல்படுகிறார்கள்ன்றாரு. இதுல ஐஏஎஸ் பத்தி சொல்றாரு. அடுத்து ஜட்ஜை பத்தி சொல்லிருக்கிறாரு. ஜட்ஜுன்னா சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதி அரசராக இருக்கக்கூடிய நீதிபதி புகழேந்தி அவரை பத்தி பேசுறாரு. அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளரா செயல்பட்டு இருக்காருன்னு. அவரை ஏன் சொன்னாரு அப்படின்ற விஷயத்துக்கு முன்னாடி போவோம். இதே நீதிமன்றங்களில் எப்படி இந்துத்துவத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வருகிறது, நீதிபதிகள் பாஜகவில் நேரடியா போய் சேர்றாங்க, RSSஐ பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார்கள், இதெல்லாம் வருது. அன்னைக்கு எந்த நீதிபதி பேரை சொல்லியாவது இந்த சீமான் இவங்க பாஜகவுக்கு ஆதரவான நீதிபதிகள் பாஜகவினுடைய நிர்வாகிகள் போல செயல்படுகிறார்கள், நீதிபதிகள் பாஜகவின் மாவட்ட செயலாளர்கள் போல செயல்படுகிறார்கள் அப்படின்னு என்னைக்காவது சீமான் பேசி இருக்கிறாரா? என்னைக்குமே பேசல. ஏன் இன்னைக்கு பேசுறாருன்னா, நீதி அரசர் புகழேந்தி கொடுத்த ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பு இவங்களால ஏத்துக்க முடியல. நீதிபதி சொன்னதுல என்ன தப்பு? இந்த சாட்டை துரைமுருகன் கேஸ் அவன் மேல திருச்சியில ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். அந்த கேஸ் ஹிஸ்டரி வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு பாடினதுக்காக அவன் மேல SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சு திருச்சி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. அவனுக்கு நீதிமன்ற காவல் தேவையில்லை அப்படின்னு அங்க இருக்கிற நீதிபதி சுவாமிநாதன் அவரை ரிலீஸ் பண்றாரு. அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கிறதுனால அதற்கு முன்ஜாமீன் வேணும்
அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகுகிறார்கள். அப்ப அந்த நீதிபதி புகழேந்தி கீழே தான் அது விசாரணைக்கு வருது. நீதிபதி புகழேந்தி மிக தெளிவா கேள்வியை கேட்கிறாரு. அதிக பார்வையாளர்கள் வருவதற்காக யூடியூப்ல இந்த மாதிரி ஆபாசமா அவதூறா பேசுறீங்களா? பணம் வருது அப்படின்றதுக்காக எதை வேணாலும் வந்து பேசிடுவீங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க இப்படிதான் நாகரிகமற்ற முறையில் பேசுவீங்களா? நீங்க ஒரு கட்சியினுடைய மாநில நிர்வாகின்னு சொல்றீங்க, உங்களுக்கு பொறுப்பு வேணாமா அப்படின்னு அப்பட்டமாக சாட்டை துரைமுருகன் என்ன கீழ்த்தரமான கேவலமான அரசியலை யூடியூப்பை வைத்து கொண்டு எப்படி பர்சனல் அட்டாக் பண்றானோ, அவன் எவ்வளவு பர்சனல் அட்டாக் பண்ணிருக்கிறான் அதெல்லாம் சீமானுக்கு தெரியாதா? நல்லா அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் ஸ்டாலின் பிறந்தாரா? அப்புறம் கலைஞரையும் குஷ்பையும் வந்து சேர்த்து வச்சு பேசுறது, பெரியார் மணியம்மை ஆசிரியர் வீரமணி இந்த இவங்களுக்கு இடையிலான உறவு அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து கொச்சைப்படுத்துவது, அப்புறம் பெரியார் என்ன புடுங்கினாரு அவரை செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது. இப்படி இவன் பேசாத தலைவர்களே கிடையாது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கள பர்சனலா கேவலமா பேசியிருக்கிறான். எடப்பாடி பழனிசாமியை எருமன்னு சொல்லி பேசியிருக்கிறான். இப்படி கேவலமாக எல்லாத்தையும் பேசுகின்ற ஒரு நபர். இது நீதிபதிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் அவன் யூடியூப் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். இப்ப இதை சுட்டி காட்டி நீதிபதி கேள்வி எழுப்புறாரு. அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது இவர்கள் உண்மையிலேயே மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் அப்படின்னா கோர்ட்ல என்ன சொல்லி இருக்கணும்? நாங்க பேசின கருத்து சரி. இப்ப அப்படித்தானே யூடியூப்லயும் மேடையிலையும் பேசுறாங்க. ஒரு கருத்து வச்சா பதில் கருத்து வைங்க, அதுக்காக அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறானுங்க. ஆனா நீதிமன்றத்துல எதுக்கு போய் நான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இனிமேட்டு இப்படி அவதூறுலாம் பரப்ப மாட்டேன். அப்பயே நீதிபதி கேட்கிறாரு, ஏன்டா ஏற்கனவே நீ இதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிற, திரும்பவும் அதே மாதிரி வந்து பண்ற, இப்பயும் அதே அவதூறு பரப்ப மாட்டேன் ஒரு பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிற, இனி அவதூறு பரப்பினால் நடப்பதே வேறு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி நீதிபதி எச்சரிச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீ கீழ்கோர்ட்ல போய் அங்க முன்ஜாமீன் அப்ளை பண்ணிக்க, கொடுக்கறதும் கொடுக்காததும் அந்த நீதிபதியினுடைய முடிவு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. நீங்க வந்து நல்ல ஆண்மகனாக இருந்தால், சீமானுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நல்ல ஆண்மகனாக இருந்தால், ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் வந்து பிறந்திருந்தா நீங்க நீதிமன்றத்தில் அதை சொல்ல வேண்டியதானே? நாங்கள் பேசிய கருத்து சரி, அப்படித்தான் சொல்லுவோம், சண்டாளன் கருணாநிதி என்றுதான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? நாங்கள் பணத்துக்காக யூடியூப் நடத்தவில்லை, நாங்கள் கொள்கை கோட்பாடுக்காக நடத்துகிறோம், அதெல்லாம் நீதிபதி கிட்ட பேசியிருக்கலாமே. அப்படியெல்லாம் பேசியிருந்தா ஜெயிலில் திரும்ப வந்து கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும். அப்ப அங்க போய் பம்முறது பதுங்கிறது, காலில் விழுந்து ஐயா ஜட்ஜையா காப்பாத்துங்க அப்படிங்கிறது, வெளியே வந்து நீதிபதி புகழேந்தியை திமுகவின் மாவட்ட செயலாளர்ன்றாரு. இவன் என்னென்ன பண்றான்னு பார்த்துட்டு நீதிபதி தன்னுடைய கருத்தை சொல்லிருக்கிறாரு. நீங்க அதற்கு இவங்களுக்கு எதிராக ஒண்ணு இருக்குதுன்னாலே உடனே அதை திமுக அப்படின்னு பிராண்ட் பண்றதுதான் இவங்களோட வேலை. அப்படி இன்றைக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியையும் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். போலீஸை கேவலப்படுத்தி இருக்கிறாங்க, ஐஏஎஸ் கேவலப்படுத்துறாங்க, ஐபிஎஸ் கேவலப்படுத்துறாங்க, நீதிபதியையும் வந்து கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவையும் கேவலப்படுத்திட்டு இதற்கு முன்னாடி சிஎம்மாக இருந்தாலும் சரி, அவருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. ஜெயலலிதாவை அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி இருக்கிறாரு. மெரினா பீச்சில் 2 ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்திருக்குது அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி இருக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துவது, இருக்கின்ற தலைவர்களை கேவலமாக பேசுவது, அதை தாண்டி இன்றைக்கு போலீஸையும் நீதித்துறை நீதிபதிகளையும் அதே போல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் கேவலப்படுது. இவ்வளவு நாள் அந்த விஷயத்துக்கெல்லாம் சீமான ஜெயிலில் பிடிச்சு போட்டு நடவடிக்கை எடுத்திருந்தாங்களா, இன்னைக்கு இப்படி பேசுகின்ற துணிச்சல் சீமானுக்கு வந்திருக்காது, அடங்கி இருந்திருப்பாப்ல. ஆனா அன்றைக்கெல்லாம் விட்டுட்டாங்க. குறைந்தபட்சம் இன்னைக்கு வரைக்கும் நீதி கேட்டு விஜயலட்சுமி வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வழக்கிலையும் தமிழ்நாடு காவல்துறை முறையான நடவடிக்கை வந்து எடுக்கல. அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் சீமான் பொத்திக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துருப்பாப்ல. ஆனால் அதிலெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் தான் சீமான் தப்பிக்கிறாரு. ஏன் ஈரோட்டில் ஆந்திராவிலிருந்து அருந்ததியர்கள் மலம் அள்ளுவதற்காக அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்னு சீமான் பேசினாரு. அதற்காக அவர் மேல SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் அவர் மேல இருக்கு. அந்த வழக்குல அவரை கைது செய்யணும். இப்படி எந்த வழக்கிலையுமே சீமானை முறையாக திமுக அரசு கைது செய்யவில்லை. கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் சீமான் இவ்வளவு வாய்க்கொழுப்போடு இப்படி திமிரோடு பேச மாட்டார். வாயை வந்து அடக்கிட்டு இருப்பாரு, நாக்க உள்ள சுருட்டி வச்சுட்டு இருப்பாரு. இப்படி பாஜகவுக்காக வாயை வாடகைக்கு விடுகின்ற இந்த கீழ்த்தரமான பிழைப்பை வந்து நிறுத்தி இருப்பாரு. அந்த துணிச்சல்ல தான் இவர் பேசுறாரு. சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம்,
அதுல சீமானையும் அண்ணாமலையும் பாத்தீங்கல்ல, ஒருவரை ஒருவர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஈசிஆர்ல சீமான் வீடும் அண்ணாமலை வீடும் பக்கத்து தெரு தான். அங்க அடிக்கடி போய் திருட்டுத்தனமாக அண்ணாமலையை சீமான் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு. விஜயலட்சுமி விவகாரத்தில் கூட தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு போய் அண்ணாமலையை பார்த்து கெஞ்சினாரு அப்படின்ற தகவலும் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சாட்டை துரைமுருகனுக்காக ஏன் சீமான் இவ்வளவு வக்காலத்து வாங்குறார்? ஏன்னா சாட்டை துரைமுருகன் செல்போன்ல சீமான் சம்பந்தப்பட்ட, இடுமானம் கார்த்தி சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் மட்டும் இல்லை, சீமான் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ இருக்குது, பாலியல் வீடியோ. ஒரு பெண்ணோடு அவர் சல்லாபம் செய்த ஒரு வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோவை வெளியிட்டுருவோன்னு சாட்டை துரைமுருகன் சீமான வெளிப்படையா மிரட்டுறான். முடிஞ்சா என்னை கட்சியை விட்டு நீக்கிப்பாரு அப்படின்ற அளவுக்கு பஞ்சாயத்து போயிருக்குது. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நாம் தமிழர் என்கின்ற கட்சி தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழர்களுக்கும் சரி, அந்த கட்சியில் உள்ள பெண்களுக்கும் சரி, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு திருட்டு கும்பல். இந்த திருட்டு கும்பலை ஒழிக்காமல் தமிழர்களுக்கு விடிவில்லை. இவ்வளவு நேரம் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி சிவா.